ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி மாம் நெஸ்ட். தீராத இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான மருந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மருந்து பண்ணுறதுக்கு 5 மூலிகை பொருட்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதில் முதலாவது மூலிகை துளசி மற்றும் கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்த போகிறோம். இது த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணி சீக்கிரமே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட சேர்க்க போகிற பொருள் இஞ்சி சேர்க்க போகிறோம். இந்த மருந்தில் இஞ்சி சேர்க்கறதால த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணி இதமான ஒரு உணர்வை கொடுக்கும். இது கூட மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகுல இருக்கிற காரமும் த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணி சீக்கிரமே இருமல் மற்றும் த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிலீஃப் கொடுக்கும். இந்த மருந்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள் தேன். இதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி த்ரோட் இன்ஃபெக்ஷன் மற்றும் இருமலை ஈஸியாக சரி பண்ணுது. இதெல்லாம் சேர்த்து மருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அம்மியில் தேவையான அளவு மிளகு, அதாவது ஒரு 15 மிளகு எடுத்திருக்கேன். 15 மிளகு எடுத்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி இல்லை அப்படின்னா உலக்கில் குத்தி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஓமவல்லி இலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி, இது ரெண்டையும் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அம்மியில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி இல்லை அப்படின்னா இஞ்சி நக்கிற உலக்கு எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம், அதில் கூட வச்சு நச்சு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 5 பொருட்களுமே கண்டிப்பாக இந்த மருந்து செய்கிறதுக்கு தேவை. ஏன்னா இந்த 5 பொருட்களை வச்சு சேர்த்து நம்ம மருந்து செய்யும் போது தான் இருமல் சரியாகும். ட்ரை காஃப், சளி இருமல், எந்த இருமலாக இருந்தாலும் இந்த ஒரு மருந்து போதும் உங்களோட த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் இருமலை சரி பண்ணுறதுக்கு. ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா ஒயிட் கலர் துணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த 15 மிளகு காரம் ஓகே. அதுவே சின்னவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மிளகோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப காட்டமாக இருக்கும். இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது கூட நம்ம தேன் சேர்க்க போகிறோம். சுத்தமான வெள்ளை துணி இல்லை சுத்தமான வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். சூப்பரான இயற்கை இருமல் மருந்து ரெடி ஆயிடுச்சு. த்ரோட் இன்ஃபெக்ஷன், இருமல், த்ரோட்டில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மருந்து ரெடி பண்ணி 1 ஸ்பூன் சாப்பிட்டா ரொம்பவே இதமாக இருக்கும் தொண்டைக்கு. இந்த டானிக்கை 2 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம். இந்த அளவுக்கான மருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கோ இதே அளவுக்கு இது கூட நம்ம தேன் சேர்த்துக்கணும். தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது தான் இது 100% ஒரு எஃபெக்டிவான இருமல் மருந்தாக நம்ம தொண்டைக்கு வேலை செய்யும். த்ரோட் இன்ஃபெக்ஷனும் 2 தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் பறந்தே போயிடும். ரொம்ப இருமல் இருக்கிற டைமில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்போ வேணும்னாலும் 1 ஸ்பூன் குடித்தாலே போதும். ஆனால் இது கூட சம அளவு கண்டிப்பாக தேன் சேர்த்துக்கணும். ரொம்ப காரமாக இருந்தது, சின்ன குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தேன் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேனும் இருமல் அண்ட் சளிக்கு ரொம்பவே நல்லது. எப்பேற்பட்ட சளி, காய்ச்சல், இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், ரொம்ப நாள் இருமிட்டே கஷ்டப்படுற எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இந்த மருந்தை ஒரு தடவை ரெடி பண்ணால் 2 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம். எல்லா வயதினரும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருக்குமே ஏற்ற ஒரு இயற்கையான மருந்து தான் இது. முற்றிலும் இயற்கையானதுங்கிறதுனால இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இந்த டானிக் சாப்பிட்றதால நம்மளோட நோய் தொற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதோட நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே அதிகரிக்கும். நம்ம உடம்பு சீக்கிரமே ரெக்கவர் ஆகி ரொம்பவே புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்கிற இயற்கையான இந்த இருமல் டானிக்கை சாப்பிட்டு இருமல்லேருந்து ரெக்கவர் ஆகிக்கோங்க.